நம்ம இலக்கையா இருந்துட்டு, இப்போ ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, புரிய வைக்காம, அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா இப்போ எதிர்கொள்ள போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, ஜானகிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது, ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு போனா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்காம குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நேரா போய் ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் மாத்த முடியும் அத்த. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் மிரட்டுனாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லும்போது, "ஏன் அத்த நீங்க இப்படி பண்ணீங்க? ஏற்கனவே ஜானகி அத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நீங்க வேற இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பொறுமையா இருக்க சொன்னாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லேப் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியா இருந்துட்டு மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய அடிச்சு உண்டு இல்லன்னு பண்ணி, இப்போ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. "ஏன் அஞ்சலி, உன்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக தான் நானும் கௌதமும் அவ்ளோ போராடினோம். இப்போ கார்த்திக் முன்னாடியும், ஜானகி அத்த முன்னாடியும் குற்றவாளி மாரி வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கோம். ஆனா மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இவ்ளோ பெரிய வேலைகள சிறப்பா செஞ்சு விடுவ, அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு நடந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ திருந்தல அப்படின்னா, இதுக்கப்புறம் எப்பவுமே நீ திருந்தவே மாட்ட அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஒரு பக்கம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு, "இங்க பாரு இலக்கியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்புமே பண்ணல" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ தப்பு பண்ணலையா? எவ்வளோ பெரிய தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ செஞ்சு வச்சிருக்க. ஆனா தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணி வீடியோ எவிடன்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த லேப் ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. "அஞ்சலி, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன நெனச்சாலும் சரி, அது மட்டும் இல்லாம நீ குட்டிக்காரனமே அடிச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு மறுபடியும் நீ வர முடியாது. கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு விடவே மாட்டேன். ஏன்னா முன்னாடி இருந்த மாரி நான் இப்போ வந்து கிடையாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ மறுபடியும் எங்கள ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வரணும், அந்த பைரவி கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே திரும்பி பார்க்காம கிளம்பி போயிடு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி தொரத்தி விடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு எல்லாத்தையுமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா செட்டில் ஆக முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வசமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால வந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவார்ட் விஷயமும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா வந்து போயிட்டு இருக்கு. நம்ம இலக்கியாவ பத்தி தப்பு தப்பா பேசி, இலக்கியாவால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட்லாம் கிடைக்குது. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, பயங்கரமான விஷயத்த அதான் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இழுத்துருக்காங்க. அதனால ஏற்கனவே நம்ம கௌதம் செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.